தங்கத்தை முதலீடா பார்க்காம வீட்டுக்கு மகாலட்சுமி வரக்கூடிய சென்டிமெண்டா பார்க்கறது தான் இந்திய கலாச்சாரம். சைனாவிலேயும் அதே மாதிரியான ஒரு கலாச்சாரம் இருக்கிறதுனால உலகத்துல தங்கம் வாங்கக்கூடிய முதல் நாடா இந்தியாவும், 2வது இடத்துல சைனாவும் இருக்காங்க. ஆனா இப்போ உலகத்துல நடக்கக்கூடிய பல மாற்றங்கள், ரஷ்யா மேல பொருளாதார தடை, மத்திய கிழக்குல நடக்கக்கூடிய போரு, இந்தியா சைனா மேல அமெரிக்கா போட்ட வரி அப்படின்னு பல காரணங்களால தங்கம் விலை சிகரம் தொட்டுருச்சு. ஆனா இப்போ கொஞ்ச நாளா கம்மியாகிட்டே வருது. எல்லாரும் 1 கிராம் 7,000 8,000 வருமா அப்படின்னு எதிர்பார்க்காங்க. ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சைனா ஒரு முடிவு எடுத்திருக்கு. சைனாவுல ரியல் எஸ்டேட்ல மக்களுடைய அந்த ஒரு ஆர்வம் கம்மியாகி தங்கம் வாங்குறதுல அதிகமாயிருக்கு. அதனால ஷாங்காய் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து தங்கம் வாங்கி விற்கிறவங்களுக்கு கொடுத்த வரி சலுகையை சீன அரசாங்கம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. இதனால சீனாவுல தங்கத்தினுடைய அந்த விலை அதிகரிக்கிறது மூலியமா மக்கள் வாங்கி குவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய நாடுகளோட அரசாங்கமுமே கரன்சியான டாலரை விட்டுட்டு தங்கத்துல ஏற்றுமதி இறக்குமதி செய்யலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட காரணங்கள் தங்கத்தோட விலைய இன்னமும் அதிகமா தான் ஆக்கும். இப்ப குறையிற மாதிரி தொடர்ந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சீனா எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு நடவடிக்கையின் மூலியமா வல்லுநர்களால சொல்லப்படுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.